பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவை சொல்லும் அடியேன் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் சகரியாவின் வேண்டுதல் என்ன என்று பார்க்கும் பொழுது, சகரியா ஒரு குழந்தைக்காக ஆண்டவர் சமூகத்திலே பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்க முடிகிறது. அது ஒரு வேதனையான விஷயம். ஏனென்றால் இஸ்ரேல் தேசத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை இல்லை என்றால் அது ஒரு வேதனைக்குரிய விஷயமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைக்குரிய அநேக காரியங்கள் காணப்படுகிறது இல்லையா? ஆனால் வேதம் சொல்கிறது, நம் வேதனைக்குரிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் சமூகத்திலே சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது, உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 20 சொல்லப்படுகிறது, 25 சொல்லுகிறது, உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு சகரியாவின் ஜெபத்தை கேட்டு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றின தேவன் இன்றைக்கு நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் போதுமானவர். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அந்த மகன் அதிகமாக உழைக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் கடை வைத்திருந்தார். அந்த கடையில் பல வருடங்களாக அவர் அந்த கடையின் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தார். ஆனால் ஒரு சமயம் அந்த கடையை கொடுத்த நிர்வாகம் என்ன சொல்லுது, இந்த கடையை நாங்கள் எடுக்க போகிறோம், எல்லோருடைய இடத்திலிருந்து கொஞ்சம் 2 அடி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவர் மிகவும் மனவேதனையோடு கூட இருந்தார். 15 வருடமாக இந்த இடத்துல நாங்கள் கடை நடத்தி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அப்பொழுது அவர் ஜெபித்தார்கள், இந்த இடத்துல 1 அடி கூட இடம் போகக்கூடாது, எங்களுக்கு அப்படியே வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார்கள். பாருங்கள், அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி அந்த கடையை கர்த்தர் எந்த இடத்தையும் அவர் குறுக்காதபடிக்கு அந்த இடத்தை அவளுக்கு கொடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய ஜெபந்தான். ஹல்லேலூயா. அந்த வேதனையை கர்த்தர் நீக்கினார். அதன் நிமித்தமாக அந்த மனிதன் பல நாட்களாக வேதனையோடு ஆலயத்துக்கு போகாமல் மிகவும் கஷ்டப்பட்டான். ஆனால் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அவர் வேதனை நீங்கி மகிழ்ச்சியோடு அவன் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்துக்காக வேதனைப்படுகிறீர்களா, நெருக்கப்படுகிறீர்களா, சோர்ந்து போகிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வேண்டுதல் இப்படிப்பட்ட காரியத்துக்காக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பார். அது மட்டுமல்ல, உங்களை தரிசனமாகி சொல்வார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் வாக்கு கொடுப்பது போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வேதனை நீங்கும், நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் சில காரியங்களுக்காக வேதனையோடு கூட இருக்கிறார்கள், பல போராட்டங்களோடு கூட இருக்கிறார்கள், பல மன உளைச்சலோடு கூட இருக்கிறார்கள். எப்படி இந்த வேதனை மாறும், எப்படி இந்த தீமைகள் எங்களை விட்டு விலகும் என்று சொல்லி பல நேரங்களிலே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் சகரியா தன் தேவைக்காக ஆண்டவர் சமூகத்திலே வேண்டுதல் செய்து கர்த்தர் வேண்டுதல் நிறைவேற்றான் பார்க்க முடியும். அதே போல ஆண்டவர் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியம் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.